பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இடையே சர்வதேச விண்வெளி போட்டி தொடங்கியது இதே ஜூலை 20 தான். இதுகுறித்து விவரிக்கிறது இன்றைய வரலாற்று பகுதி. முதன்முறையாக சந்திரனுக்கு சென்ற மனிதன் 1950களில் பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இடையே சர்வதேச விண்வெளி போட்டி தொடங்கியது. 1957இல் சோவியத் யூனியன் தனது ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி உலகை வியக்க வைத்தது. அதற்கு பின்னர் 1961இல் யூரி காகரின் என்ற சோவியத் விண்வெளி வீரர் முதலாவது மனிதராக விண்வெளிக்கு சென்றார். இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது. அதனால் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி "We choose to go to the moon" என்று அறிவித்தார். அமெரிக்க விண்வெளி நிறுவனம் நாசா அப்பல்லோ 11 என இந்த விண்வெளி திட்டத்திற்கு பெயரிட்டு அதற்கான பணிகளை தொடங்கியது. 1969 ஜூலை 16ஆம் தேதி நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் கொல்லின்ஸ் என்ற மூவரும் புளோரிடாவில் உள்ள கென்னடி ஸ்பேஸ் சென்டரில் இருந்து சாட்டர்ன் 5 என்ற ராக்கெட் மூலம் சந்திரனை நோக்கிய பயணத்தை தொடங்கினர். 4 நாட்கள் பயணித்த பிறகு ஜூலை 20ஆம் நாளன்று ஈகிள் எனப்படும் லூனார் லாண்டர் மூலம் அவர்கள் வெற்றிகரமாக சந்திரனின் மேற்பரப்பில் இறங்கினர். களத்தில் இருந்து இறங்கி முதலில் நிலவில் கால் பதித்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். பின்னர் பஸ் ஆல்ட்ரின் இரண்டாவதாக நிலவில் இறங்கினார். இருவரும் சந்திரனில் சுமார் 2.5 மணி நேரம் நடந்து கற்களையும் மண் மாதிரிகளையும் சேகரித்தனர். மைக்கேல் கொல்லின்ஸ் விமான மதர் மாடலில் சந்திரனின் சுற்றுவட்டத்திலேயே இருந்து அவர்களது செயல்பாடுகளையும் விண்கலத்தின் செயல்பாடுகளையும் கண்காணித்து அவர்கள் மீண்டும் விண்கலம் திரும்பும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தார். இது அமெரிக்கா சோவியத் ஒன்றியம் இடையிலான விண்வெளி போட்டியில் அமெரிக்காவின் வெற்றியாக கருதப்பட்டது. மனித இனத்தின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இதுவே உச்சம் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது.